மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் லாட் ஆஃப் கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி லாட் ஆஃப் இருக்குன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்படின்னும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுவீங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருந்தேன். அதில் நான் எந்த மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஓப்பனாகவும் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக மிட் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிட் கேப் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறையா கம்பெனி இருக்குது அப்படின்னு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 100 வரை இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம என்ன சொல்லணும்னா லார்ஜ் கேப்னு சொல்லிடுவோம். அடுத்து 101 இருந்து 250 வரை இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மிட் கேப் கம்பெனியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பை வச்சுன்னா ஒரு கம்பெனி லார்ஜா, மிட்டா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அதாவது மார்க்கெட் கேப் மீன்ஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அந்த கம்பெனிஸோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5,000 crores மேக்ஸிமம் 20,000 crores இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிட் கேப் அப்படின்னு வந்து மிட் கேப் கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை சார்ட் அவுட் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற செக்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி அப்படின்றது இது வந்து ஈக்விட்டி இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிட் கேப் அப்படின்றத நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ மிட் கேப் நான் செலக்ட் பண்ணிட்டாவே கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ அந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் க்ரோத்தில் தான் வைக்கிறேன். க்ரோத்தில் வச்சா எவ்வளோ ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஏயுஎம் அப்படின்றது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட மினிமமாக நான் வந்து 2,000 crores அப்படின்றது வைப்பேன். அதுக்கு அதிகமாக வச்சாலும் ஓகே தான். பட் 2,000 crores ஏன்னா இப்போது தொடங்கின கம்பெனி எல்லாமே அதை விட பிலோவாக இருக்கும். ஸோ நான் மினிமமாக 2,000 crores எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பிலோ 1% தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி 5 CAGR அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 10 இயருக்கான ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஃபண்டை பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 10 இயர்ஸாக அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 years CAGR நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 10 years CAGR ஆவரேஜ் அப்படின்றது நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 18% 20% இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 20% எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஓகே. ஸோ மினிமமாக 20% நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னும் போது இங்கே 20% செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 20% போட்டோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இவ்வளோ இது வந்து இருக்குது. ஸோ இன்னமும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஷார்ட் அவுட் வந்து பண்ணணும். ஸோ எக்ஸிட் லோடுன்றது பிலோ 1% தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னமும் இவ்வளோ ஃபண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதனுடைய ஏயுஎம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சில இதை வந்து நம்ம சேஞ்ச் வந்து பண்ணலாம். ஏன்னா இன்னமும் அதனுடைய ஏயுஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணலாம்னா கூட்டலாம். ஸோ மினிமமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10,000 கோடி எடுத்துக்கலாம். ஸோ 10,000 கோடி எடுத்தாலும் அது நல்ல ஃபண்டுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ நம்ம 10,000 கோடி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணால் கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஆயிடுச்சு 13 மிட் கேப் அப்படின்றது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து ஷார்ட் அவுட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் 13 இது இருக்குது. அதே மாதிரி இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது தொட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 13 கம்பெனிஸ் கிட்ட இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் பெஸ்ட்டாக எது தோணுதோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை கண்டிப்பாக செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அடுத்து அதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவ்வளோ வந்து நம்ம ஷார்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா மோத்திலால் ஆஸ்வாலுடைய மிட் கேப் ஃபண்ட். ஸோ இது நான் ரீசெண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ஃபண்ட். எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எனக்கு இது பர்சனலாக பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இதனுடைய ஏயுஎம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,055 கோடி. அதே மாதிரி இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.57% தான். அதே மாதிரி இதனுடைய 5 CAGR பாருங்கள் கிட்டத்தட்ட 33.13% என்ன இருக்குன்னா இதனுடைய 5 CAGR. அதே மாதிரி எக்ஸிட் லோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமமாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 1% அப்படின்றது வந்து நம்ம வந்து செட் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ டக்குன்னு என்ன பண்ணிடலாம் தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டிலேருந்து
வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு சில சார்ஜஸ் வந்து பிடிக்கிறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது. அதே மாதிரி இந்த எக்ஸிட் லோடு அப்படின்றதும் அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸிட் லோடு அப்படின்றதும் ஒரு ஃபண்டுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகும்போது அந்த 1%ன்றது கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இதுக்கு வந்து பே வந்து பண்ணியே ஆகணும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிட் லோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய ஓல்டு வீடியோலேயே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த இது எல்லாமே மணி கிளப் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏயுஎம் அப்படின்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அந்த ஃபண்டு வந்து ஓவராலாக எவ்வளோ மணியை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதான் ஏயுஎம். ஸோ ஓவராலாக எனக்கு பார்க்கும்போது மிட் கேப்பில் பொறுத்தளவு மோத்திலால் ஆஸ்வாலோடைய இதை வந்து பெஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு இதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர் செட் பண்ணி கொடுக்கும்போது அதை வந்து நான் வந்து பிக் வந்து பண்ணேன். அதே மாதிரி இந்த மிட் கேப் எடுத்துக்கிட்டாவே ரிஸ்க்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த மிட் கேப் கம்பெனிஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லோயர் ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் க்ரோத்திங் ஸ்டேஜுக்கு இப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து லார்ஜாக இன்னும் ஒரு இதாக க்ரோத் ஆகிருக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் இனிமேல் இங்கேருந்து லார்ஜாக போகிறதுக்கான இந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த கம்பெனியோடைய ப்ரைஸோடைய ஒலட்டாலிட்டியாகவும் சரி, அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சாகவும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்படின்னும் போது ரிஸ்க்குன்றது பார்த்திங்கன்னா மிட் கேப்பை பொறுத்தளவு கொஞ்சம் நார்மலாக இருக்க தான் செய்யும். கம்பேரிட்லி லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் ரிட்டர்ன் அப்படின்றது எங்கே ரிஸ்க் இருக்கோ அங்கே தான் ரிட்டர்ன் அப்படின்றது நமக்கு ஹை ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னும் போது ரிட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 years CAGR வந்து 33.13% என்ன இருக்குன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி 10 years மிட் கேப்பை பொறுத்தளவு ஆவரேஜாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 20% அப்படின்றத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நான் பர்சனலாக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மோத்திலால் ஆஸ்வாலோட மிட் கேப் வந்து நான் பே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக எந்த ஃபண்டு தோணுதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு நமக்கு கரெக்டாக இருக்குமா, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மினிமமாக இப்போ நிறையா கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதே மாதிரி நிறையா ஏயுஎம் மெயின்டைன் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லிட்டு ஹையராக வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 500 1000 அப்படின்றது பண்ண முடியாது, 5000 அப்படின்றத நீங்கள் எஸ்ஐபி பண்ண முடியும். அப்படின்ற ஒரு சில ஃபண்ட்ஸில் என்ன ஆகும்னா இது வந்து மாறும். அப்படின்னும் போது நமக்கு எந்த ஃபண்டு கன்வீனியன்ட்டாக நம்ம மந்த்லி பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏயுஎம் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து ஒரு ஃபண்டை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். எல்லாருமே செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிமமாக மந்த்லி இவ்வளோ தான் இருக்குன்னு நம்ம பண்ணுவோம். பட் அந்த இதில் ஹையரான அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா பேசிக்காக அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு டெக்னிக்கலாகவும் ஒரு ஆப்பில் எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இதை பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணுங்கன்னா செக் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான காரணம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு அட்வைஸை எடுத்துகிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Bye.